அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிய பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஆடி மாத பௌர்ணமி நாளில் நிறைய விஷயங்கள் நமக்கு இதில் வருதுங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமியில் தான் குரு பூர்ணிமாங்கிறது வருது. அதுக்கப்புறம் சங்கரங்கோயில் தபசு அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சங்கரங்கோயிலில் பார்வதி தேவி தவம் இருந்ததை மெச்சி சிவபெருமானே அவங்களுக்கு சங்கரனாக காட்சி கொடுத்தாரு. அதை தான் சங்கரங்கோயில் தபசுன்னு சொல்லுவாங்க. அந்த நாள்லலாம் சங்கரங்கோயிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிவபெருமானுடைய வழிபாடெல்லாம் சங்கரநாராயணர் வழிபாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த நாள் அந்த ஆடி மாத பௌர்ணமியில் சேர்ந்து வருது. அடுத்து ஆடி பௌர்ணமியில் தான் நம்ம ஐகிரீவர் பிறந்தார். அப்போது அந்த ஐகிரீவர் வழிபாடு இந்த ஆடி பௌர்ணமியில் நீங்கள் செய்யலாம். ஆடி மாத பௌர்ணமினாலே சிவபெருமானுக்கு உகந்தது தான் பௌர்ணமி அப்படின்னாலும் இந்த ஆடின்னு வரும்போது அம்பாளுக்கு உகந்த நாள். அதாவது நம்ம இந்த பௌர்ணமி அன்னைக்கு காலையில், இன்றைக்கி பௌர்ணமி இன்றைக்கி சாயந்தரம் 6:10 நாளைக்கு மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:51 வரையே இருக்குங்க. அப்போ இந்த பௌர்ணமியை இன்றைக்கி சாயந்தரமே நீங்கள் கூட இந்த பௌர்ணமி பூஜையை நீங்கள் தொடங்கலாம். குரு பூஜையும் தொடங்கலாம். குரு பூஜை செய்யணுன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா, அதாவது நமக்கு கல்வி சொல்லித்தந்த குரு, இல்லைன்னா நமக்கு தொழில் கற்றுத்தந்த குரு, இவங்களெல்லாம் நம்ம வணங்கி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறந்த நிலை ஏற்படும். எந்த குருமே எனக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலான்னா, நம்ம ராகவேந்திராவே குருவை ஏற்றுக்கிடலாம், சாய்பாபா குருவை ஏற்றுக்கிடலாம், காஞ்சி பெரியாவை குருவாக ஏற்றுக்கலாம். இவங்க கோயிலெலாம் பக்கத்தில் இருந்ததுன்னா அகத்தியரை குருவாக ஏற்றுக்கலாம். இவங்க கோயிலெலாம் பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த கோயிலில் ஒரு 1/2 மணிக்கூர் அப்படி உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். அப்படி செய்யும்போது கூட உங்களுக்கு அங்கே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுங்க. ஐகிரீவர் கோயிலுக்குன்னா படிக்கிற பிள்ளைங்க பக்கத்தில் ஐகிரீவர் கோயில் இருந்தால் அங்கே ஏலக்காய் மாலை கோர்த்து ஏலக்காய் மாலை போட சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடலாம். ஐகிரீவர் கோயிலுக்கு போக முடியாங்க, வீட்டிலே ஐகிரீவர் படம் இருந்ததுன்னா அவருக்கு ஏலக்காய் மாலை ஒரு 54, 108 அப்படின்னு கோர்த்து போட்டுட்டு அவருக்கு பிடித்த பாயசமான பாசிப்பருப்பு பாயசம் நெய்வேத்தியமாக வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி அப்படி பிள்ளைங்களை வழிபாட சொல்லலாம். அப்படி செய்யும்போது அவங்களுக்கு படிப்பு ஞானம் எல்லாமே நல்ல சிறந்து விளங்குவாங்க. அடுத்து இந்த பௌர்ணமி குரு பூர்ணிமா பௌர்ணமி இதெல்லாம் சேர்ந்து வருதுனால இந்த பௌர்ணமியில் எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமி படத்துக்கு நல்ல மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு மாலை, அதாவது நல்ல மலர்களால், அதாவது மணமுள்ள மலர்கள்லாம் போட்டுட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நம்மளால் முடிஞ்சால் பாயசமோ இல்லைன்னா ஒரு வாழைப்பழமோ 2 வெத்தலை பாக்கும் வச்சாலும் போதும். வச்சுட்டு மனசார வேண்டி வழிபடுங்க. இந்த சமயத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய சிவன் கோயில், அதாவது சிவனுடைய தலையில் தான் சந்திரன் இருக்கார். இந்த சிவன் கோயிலில் போய் நீங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்களும் உண்டு. இந்த கிரிவலம் போகிறவங்க என்ன செய்யலாம்னா, இன்றைக்கி சாயந்தரம் 6:10 பௌர்ணமி தொடங்கிடுது. இப்போ இன்றைக்கி தொட்டே அவங்க கிரிவலம் தொடங்கிடலாம். 6:10 தொடங்கி நாளைக்கு மாலை 4:51 வரை இருக்குது. அது வரவே அவங்க கிரிவலம் செய்யலாம். திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுங்கிறது ரொம்ப விசேஷங்க. இந்த கிரிவலத்தில் தான் நம்ம அண்ணாமலையாரை நம்ம வழிபடும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் ஏற்படுங்க. அதுவும் ஆடி பௌர்ணமியில் கிரிவலம் போகுது ரொம்ப விசேஷங்க. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிலையும் நிறைய பேர் கிரிவலம் போவாங்க. ஆனால் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் சேர்ந்து விடுது. இந்த ஆடி மாதம் குரு பூர்ணிமா, பௌர்ணமி, ஐகிரீவர் வழிபாடு, சங்கரநாராயணன் வழிபாடு, தபசு, இது எல்லாமே சேர்ந்து வருதுனால இந்த நாளில் கிரிவலம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷங்க. அப்படி போக முடிஞ்சவங்க போயிட்டு வரலாம். ஏன்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி கிரிவலம் போயிட்டு வரலாம். இப்போ ஒன்றுமே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டிலேயே நம்ம அம்பாளை நல்ல அலங்காரம், அம்பாள் படம் இருந்தால் நல்ல அலங்காரம் பண்ணி அதுக்கு தூப தீபம்லாம் காட்டி மனசார வேண்டிக்கிங்க. சாயந்தரம் ஆகும்போது சந்திர பகவான் வானத்தில் தோன்றுவார். அவரை நல்லா பார்த்து மனசார சந்திர பகவான்கிட்ட நம்ம என்னெல்லாம் நினைக்கமோ அதெல்லாம் அவர் நமக்கு தருவாங்க. இன்றைக்கி பௌர்ணமிங்கனால எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த விஷயம் இன்றைக்கி அம்பாளுடைய
முழு சக்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கோயிலில் போய் பக்கத்தில் இருக்க அம்பாள் கோயிலில் போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி சாமி கும்பிடுங்க. அப்படி சாமி கும்பிடுறது சிறப்பு. அப்படி முடியலங்கிறவங்க சாயந்தரம் வீட்லேயாவது தீபம் ஏற்றி மனசார வழிபட்டுட்டு வானத்தில், அதாவது உங்கள் வீட்டு முத்தத்துலேயோ மாடியிலையோ போய் அங்கே சந்திர பகவானை பார்த்து மனசார சந்திர பகவானை வேண்டி நீங்கள் வழிபடும்போது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குங்க. இதை வந்து நீங்கள் இன்றைக்கி கண்டிஷனாக செய்யுங்க. ஏன்னா இந்த நாளை தவற விடாதீங்க. ஏன்னா இதில் எல்லா நாளும் கலந்து வருது. சகல ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய எல்லா நாளும் கலந்து வருதுனால இதை செய்யுங்க. இன்றைக்கி முக்கியமாக 2 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. பௌர்ணமியில் வந்து நம்ம ஒவ்வொரு மாத பௌர்ணமிலையும் நம்ம 2 பேருக்கு அன்னதானம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை நிலை உயர்றது நம்மளே கண்கூட பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை செஞ்சு உங்களுக்கு சகல வித செல்வ செழிப்புகளும் நீங்கள் எண்ணிய செயல்கள் நிறைவேற்றும் நானும் இறைவனை வேண்டிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.